அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போகின்ற விடயம் தரம் 7 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அலகு 7 பகுதி 2. இந்த அலகின் பகுதி 1 வீடியோ ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோ அமைகின்றது. ரைட், இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், அடுத்ததாக காணொளி கருத்தரங்கு வீடியோ கான்ஃபரன்சிங் பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ABC என்ற ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு வைப்போம். இது உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளிலும் கிளைகளை கொண்ட ஒரு நிறுவனமாக உள்ளது என்று வச்சுக்கொள்வோம். ரைட், பிரதான கிளையிலுள்ள நிறுவன தலைவர் ஏனைய நிறுவன தலைவர்களுடனோ அல்லது ஏனைய நிறுவன ஊழியர்களுடனோ காணொளி மூலமாக கலந்துரையாட முடியும். அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் கலந்துரையாடலை மேற்கொள்ள முடியும். இதுதான் காணொளி கருத்தரங்கு எனப்படுகின்றது. இப்ப இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், மாணவர்களாகிய நீங்கள் ஒரு கல்வி கூடத்தில் கூடியுள்ளீர்கள், சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்குரிய பாடத்தை ஜூம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் உங்களது ஆசிரியர், உங்களுக்கு வளமையாக கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பரீட்சையை முன்னிட்டு வேறு ஒரு பிரதேசத்தில் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியரோ தமது வீட்டில் இருந்தவாறே கருத்தரங்குகளை உங்களுக்கு மேற்கொள்ள முடியும். மாணவர்களாகிய நீங்களும் கல்வி கூடத்துக்கு செல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தவாறு கருத்தரங்கு செமினாரில் காணொளிகள் மூலம் கலந்து கொள்ளலாம். மாணவர்கள் ஆசிரியரையும் ஆசிரியர் மாணவர்களையும் காணொளி மூலம் பார்த்து கொள்ள முடியும், உரையாடி கொள்ளவும் முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வெவ்வேறு குழுக்களுக்கிடையே காணொளி கருத்தரங்கு நடைபெறுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நபர் மற்ற சில நபர்களும் ஆன்லைன் மூலம் வெவ்வேறு தங்கள் இடங்களில் இருந்து இந்த காணொளி கருத்தரங்கில் இணைந்துள்ளார்கள். இந்த சின்ன சின்ன படங்களாக கீழே தெரிகிறது அவர்களுடைய போட்டோஸ். அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு குழுவுடன் காணொளி கருத்தரங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போ காணொளி கருத்தரங்கிற்கு பயன்படுத்தப்படும் சில மென்பொருட்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. மிகவும் பிரபலமான ஒரு மென்பொருள் தான் ஜூம். தற்காலத்தில் மிக பிரபலமான ஒரு மென்பொருளாக இந்த ஜூம் மென்பொருள் உள்ளது. அவை தவிர ஸ்கைப் என்ற ஒரு மென்பொருள் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் மிகவும் ஃபேமஸாக இருந்த ஒன்று ஸ்கைப், கோட்டு மீட்டிங், வெபெக்ஸ், இப்படி பல மென்பொருட்கள் இந்த காணொளி கருத்தரங்கை நிகழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ரைட், இதிலே ஒரு வினா ஒன்று கேட்கப்பட்டுள்ளது. கீழே தரப்பட்டுள்ள விலை மேலோடிகளின் பெயர்களை குறிப்பிடுக. இந்த ஒவ்வொரு விலை மேலோடியும் என்னென்ன என்று சொல்லி இதெல்லாம் குறிப்பிடட்டாம் என்று கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு முதல் நாங்கள் பார்க்க போகிற விடயம் விலை மேலோடி என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வினாவை நாங்கள் செய்து கொள்ள முடியும். தரம் 6 முதல் உயர்தரம் வரையான தரங்களுக்குரிய தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாட அலகுகளுக்குரிய வீடியோக்களையும் அலகு ரீதியான மீட்டலுடன் பாஸ் பேப்பர்ஸ், மொடல் பேப்பர்ஸுக்குரிய வீடியோக்களையும் பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதை கொடுத்து வைத்தால் உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். விலை மேலோடி வெப் ப்ரௌசர்ஸ் இணையத்தின் ஊடாக இணையதளத்தை அல்லது இணைய பக்கத்தை பார்வையிடுவதற்கென பயன்படுத்தப்படும் மென்பொருட்கள் தான் விலை மேலோடி வெப் ப்ரௌசர் என்று சொல்லப்படும். விலை மேலோடி மூலம்தான் நாங்கள் இணைய பக்கம் அல்லது இணையதளத்தை பார்வையிட முடியும். இப்போ இணையத்தை பார்வையிட விலை மேலோடி மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. இப்போ உதாரணமாக கூகுள் நிறுவனத்தினுடைய மிக பிரபலமான ஒரு விலை மேலோடி தான் கூகுள் குரோம், மேலும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மற்றும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இவை இரண்டும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய விலை மேலோடிகளாக உள்ளன. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒபேரா, ஃபயர்ஃபாக்ஸ், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இந்த ஒபேரா என்ற இந்த விலை மேலோடி நாங்கள் மொபைல் ஃபோனில் பயன்படுத்தும் போது அந்த மென்பொருள் ஒபேரா மினி என்று சொல்லப்படும். அடுத்ததாக ஒரு விலை மேலோடி சஃபாரி. இது ஆப்பிள் நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு வெப் ப்ரௌசர். இப்போ ஐஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், ஐபேட்ஸ் ஆகியவற்றில் இந்த சஃபாரி என்ற இந்த விலை மேலோடி தான் பயன்படுத்தப்படும். பிரபலமான சில விலை மேலோடிகள் தான் இங்கு குறிப்பிடப்பட்டவை. இவை தவிர இன்னும் பல விலை மேலோடிகள் பாவனையில் உள்ளன.
ரைட், அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் விலை மேலோடியின் பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம். இணைய பக்கத்தை பார்வையிடுவதற்கு பயன்படுத்தப்படும். இப்போ இணையத்தில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விடயத்தை தேடி பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு விலை மேலோடியை முதலில் ஓப்பன் செய்ய வேண்டும். இப்போ விலை மேலோடியொன்றை பயன்படுத்துவதற்கு அந்த குறித்த கணனி இணையத்துடன் தொடர்பு பட்டிருக்க வேண்டும். விலை மேலோடியை உங்களது கணனியில் சாதாரணமாக ஏனைய மென்பொருட்களை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்வீர்களோ அதே போல் ஓப்பன் பண்ணி பயன்படுத்த முடியும். இது கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரின் ஒரு தோற்றம். பொதுவாக விலை மேலோடியின் மேற்பக்கத்தில் அட்ரஸ் பார் முகவரி பட்டை காணப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த அட்ரஸ் பார், அதாவது முகவரி பட்டை என்று சொல்லப்படும். இந்த அட்ரஸ் பாரில் நாங்கள் நமக்கு தேவையான அந்த இணையதள முகவரியை கீபோர்ட் மூலம் நாங்கள் டைப் பண்ணி கீபோர்டில் உள்ள என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் அந்த அட்ரஸை சேர்ந்த அந்த இணைய பக்கத்துக்கோ அல்லது இணையதளத்துக்கோ நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். ரைட், இது ஒரு கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர். இதுதான் அட்ரஸ் பார். இந்த அட்ரஸ் பாரில் நான் இப்போ அட்ரஸ் டைப் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் கூகுள் ஓர் டைப் URL என்று கேட்கப்பட்டுள்ளது. URL என்று சொன்னால் இணையதள முகவரி. நாங்கள் இதில் கிளிக் பண்ணி இந்த கர்சரை நாங்கள் இதில் பாயிண்ட் பண்ணிட்டு நாங்கள் டைப் பண்ண வேண்டியது ரைட் www.moi.gov.lk என்று இந்த இணையதள முகவரியை போட்டு இந்த கீபோர்டில் உள்ள என்டர் கீயை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இதை ப்ரெஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த நாங்கள் கொடுத்த அந்த இணையதள முகவரியானது எங்களுக்கு லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீலங்கா அந்த இணையதள முகவரி தான் இப்போ லோட் ஆகி கொண்டு இருக்குது. ரைட், இப்படித்தான் நாங்கள் அந்த குறித்த இணையதள முகவரியை டைப் பண்ணி அந்த இணையதளத்திற்கு செல்வது. இது ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படித்த சில விடயங்கள் தொடர்பாக உள்ள சில வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. MCQ வினாக்கள். அதற்குரிய விடைகளை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என பார்க்கலாம். முதலாவது வினா, இணையத்தினை பயன்படுத்தி செய்ய முடியாத செயல் எது? ஏ ஆப்ஷன் வேறு நாடு ஒன்றில் வசிக்கும் நபர் ஒருவருக்கு மின்னஞ்சல் அனுப்புதல். மின்னஞ்சல் அனுப்புதல் என்பது ஒரு இணையத்தின் ஒரு செயற்பாடாக உள்ளது. அடுத்தது கடல் வாழ் உயிரினங்களின் படங்களை பதிவிறக்கம் செய்தல். எங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை நாங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதுவும் இணையத்தின் ஒரு செயற்பாடு தான். வேறு நாடு ஒன்றில் வசிக்கும் நண்பருக்கு அனுப்பிய மின்னஞ்சலுக்கு கடிதம் மூலம் பதிலினை பெற்றுக்கொள்ளல். இப்போ இணையம் மூலம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கடிதத்தை அனுப்பும்போது இணையம் மூலம்தான் அதற்குரிய பதிலையும் எதிர்பார்க்கப்படும். ஆகவே இங்கு கடிதம் மூலம் பதிலினை பெற்றுக்கொள்ளுதல் என்பது பிழையான ஒரு விடையாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா சாக் நாடுகள் தொடர்பான தகவல்களை தேடுதல் என்பது சரியான விடை. தேடிக்கொள்ள முடியும். நாங்கள் இணையத்தை பயன்படுத்தி சர்ச் என்ஜினை பயன்படுத்தி தேடிக்கொள்ள முடியும். இதில் எங்களுக்கு இணையத்தினை பயன்படுத்தி செய்ய முடியாத செயல் என்னும்போது சி என்ற விடை தான் இங்கு விடையாக அமைகின்றது. அதாவது நாங்கள் வேறு ஒரு நாட்டில் உள்ள ஒரு நண்பருக்கு இமெயில் மூலம் மெசேஜ் அனுப்பினோம் என்று சொன்னால் அதற்குரிய பதிலும் எங்களுக்கு இமெயில் மூலம்தான் வெறும் இணையத்தினை பயன்படுத்தி எனும்போது இங்கு கடிதம் என்று வந்த காரணத்தினால் இந்த விடை பிழையானது. அடுத்த வினாவை பார்க்கலாம். இணையத்தினை பயன்படுத்துவதற்கு தேவையற்றது பின்வருவனற்றில் எது? இப்போ ஒரு இணைப்பை பெற வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு என்னென்ன வேணும்? கணனி என்பது கட்டாயம் தேவையான ஒன்று. இணைய சேவை வழங்கினர் கட்டாயம் தேவை. நான் ஏற்கனவே சொன்னேன், இணைய சேவை வழங்கினர் ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கட்டாயம் தேவை. இணைய சேவை வழங்கினரில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் மாத்திரம்தான் அந்த குறிப்பிட்ட எங்களுடைய இணையதளம் உலகில் உள்ள சகலரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுவும் தேவை. வழிப்படுத்தி என்பது ரவுட்டர் அல்லது வைஃபை. அதனை வைஃபையும் வழிப்படுத்தி தான் வயர்லெஸ் இணையத்தினை பெறுவதற்கு எங்களுக்கு தேவையான ஒரு டிவைஸ். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் அச்சுப்பொறி. இந்த அச்சுப்பொறி என்பது எங்களுக்கு இணையத்தினை பயன்படுத்துவதற்கு தேவையில்லை. இப்போ அச்சுப்பொறியின் தொழில் அச்செடுத்தல், அதாவது கணனியில் மென் நகலாக உள்ள ஒரு விடயத்தை வெண் நகலாக பேப்பர்ஸ் கடதாசியில் பிரிண்ட் எடுத்தல் தான் அந்த பிரிண்டர்ன்ற தொழில். ஆகவே அது எங்களுக்கு இணையத்தினை பயன்படுத்துவதற்கு தேவை இல்லை. ஆகவே விடை அச்சுப்பொறி. ரைட். அடுத்த வினா, உலகளாவிய வலைத்தளத்தினை கண்டுபிடித்தவர் யார்?
நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ லெசனில் ஆரம்பத்தில் படித்த நாங்கள் சர் டிம் பெர்னர்ஸ்-லீ. ஆகவே இதற்கு சரியான விடை வந்து சி, சர் டிம் பெர்னர்ஸ்-லீ. ஏயில் உள்ள சார்ல்ஸ் பபேஜ் என்பவர் வந்து கணனியின் தந்தை. கிரேட் 6 அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்கள். படிக்காதாக்கள் இந்த சேனலில் கிரேட் 6 என்ற பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் போட்டு கொண்டிருக்கிறேன், பார்த்து படித்து கொள்ள முடியும். ரைட், அடுத்த வினாவை பார்த்தீர்களாயின் URL-இன் விரிவு யாது? எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதன் விரிவு யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அவை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிஃபார்ம் ரிசோர்ஸஸ் லொக்கேஷன், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் என்று வேறு U for யுனைடெட், இதில் பார்த்தீங்கன்னா R for ரிசர்ச். அவையெல்லாம் பிழையானவை. சரியான பதில் வந்து முதலாவது A, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ரிசோர்ஸ் அல்லது ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த வினாவை பார்த்தீர்களாயின் சீர்மை வள இடப்படுத்தி அதாவது URL தொடர்பான மிக சரியான கூற்றினை தெரிவு செய்க. முதலாவது விடை இணையதளத்தில் காணப்படும் காணொளிகளை காட்சிப்படுத்துதல். இணையதளத்தில் காணப்படும் காணொளிகளை காட்சிப்படுத்துதல் என்பது பிழையான விடை. அடுத்தது இணையதளங்களில் காணப்படும் பல்வேறு வளங்களை தனித்தனியாக அடையாளம் காணுதல். இது வந்து ஒரு URL பற்றிய கூற்று அல்ல, ஆகவே இதுவும் பிழையானது. அடுத்ததாக இணையதளத்தின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துதல். இப்போ URL வந்து இணைய பக்கத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் என்பதும் மிகச்சிறந்த விடை இல்லை என்று சொல்லலாம். என்றால் HTTPS என்று வாரதை வச்சுக்கொண்டு நாங்கள் உறுதிப்படுத்துதல் என்ற விடையை விட அடுத்த இன்னொரு விடை உள்ளது பாருங்கோ. வலை மேலோடி மூலம் கணனி திரையில் இணைய பக்கத்தினை காட்சிப்படுத்துதல். வலை மேலோடி மூலம் கணனி திரையில் குறிப்பிட்ட URL-ஐ கொண்ட இணைய பக்கத்தினை காட்சிப்படுத்துதல் என்பதுதான் மிகச்சிறந்த சரியான விடையாக உள்ளது. பிள்ளைகள், இந்த லெசனில் நாங்கள் படித்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்டில் குறிப்பிட முடியும். இந்த வீடியோவின் மிகுதி பகுதிகளை பார்ட் 3 வீடியோவில் படிக்கலாம். மீண்டும் பார்ட் 3 வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.